அல்லேலூயா. நல்ல சத்தமா, அவ்வளோதான் சத்தமா. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முதல்ல வாசிப்போம். தாய்மார்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்துதல் அல்லது ஒரு வாக்குத்தத்த வசனமாக இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45வது வசனம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த வருஷத்திலும் கூட நீங்கள் ஆண்டவர் செய்ததான ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியோடு இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் இது எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்த வசனம். மூத்த மகள் பெண் குழந்தையாக இருந்தனால 2வது பையன்தான் வேணும் அப்படின்ற ஒரு விருப்பம் என்ன செஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் மாதிரி எனக்கும் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. நான் கன்சீவாக இருக்கேனே தெரியாமல் நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வேதாகமத்தை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, எப்ராயிமை தருவேன், நீ சிறுமைப்பட்ட தேசத்திலே ஆண்டவர் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கன்சீவாக இருக்கேனே எனக்கு என்ன செய்யும். அதனால் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்ராயிம் அப்படின்ற அந்த பேர் என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது 9வது மாதம் நான் ஊரில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆம்பளை பையன்தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இங்கே ஒரு சிஸ்டருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆம்பளை பையன் இது வந்துச்சு, ஆனால் பிறக்கும்போது பொம்பளை பிள்ளைன்னு என்ன செஞ்சிருச்சு, பிறக்கும்போது பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு. அதனால் நீ டெய்லி என்ன செய்யணும், நீ 1000 தடவையாச்சும் ஏசப்பா நீங்கள் கொடுக்குற ஆம்பளை பையனுக்காச்சும் ஸ்தோத்திரம் நீ சொல்லணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பயம் உண்மையாகவே வந்துச்சு. ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன செய்யும். அப்போ அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு முதல் மாதத்துல கொடுத்த வாக்கு எப்ராயிமை தருவேன்னு சொன்னீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாதமும் டெய்லி அந்த வார்த்தை தான், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தர் எனக்கு சொன்ன எப்ராயிம் தான் எனக்கு என்ன செய்யணும், பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். அதே போல் ஆண்டவர் எப்ராயிமை பிறக்கும்படியாக என்ன செஞ்சார், உதவி செய்தார். அதே வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். ஒருவேளை காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் எதிர்மறையாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதான அந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போகிறதில்ல. அந்த வார்த்தைகளை ஏற்ற காலத்திலே ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்ததான அந்த வார்த்தைகளை எழுதி வைக்கணும். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குன்னா நான் அந்த நாட்களில் எழுதி என்ன செய்வேன், யார் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாலும், இந்த வருஷத்தில் என் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாங்க, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய், ரெஸ்டரேஷன், எல்லாவற்றையும் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் உங்களுக்காய் சொல்லப்படுகிறதான அந்த வேத வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வைத்து ஜெபம் பண்ணணும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். அது ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நமக்காக எழுதி கொடுத்ததான வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைகள். இந்த நாளிலும் முழு திருச்சபைக்கு அந்த காரியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை என்ன செய்யுங்க, எழுதி வைத்து அந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டாரு, இந்த காரியத்தெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அதுக்கு ஆதாரமாக ஒரு சின்ன சாட்சியை நேற்று தினத்தில் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரருடைய மகன், சின்ன பையன், அவன் எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பாஸ்டர் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ அந்த சைக்கிளுக்காக ஜோமனை தம்பி, ஆண்டவர் உனக்கு வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி இந்த தம்பி குட்டி சின்ன பையன் தான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் கனவுல அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான், பார்த்தா நல்லா சிரிச்சானான், தூக்கத்திலே சிரிச்சிருக்கான். உடனே இந்த பாஸ்டர் அம்மா பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எழுமுன பிறகு, ஏன் தம்பி தூக்கத்திலே சிரிச்ச,
சின்ன பிள்ளைங்களாம் சிரிச்சாங்கன்னா ஏசப்பா வந்து அவங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு நம்மலாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். அதே போல் ஏசப்பா வந்தாங்களா, ஆமாம்மா நான் கேட்ட அந்த சைக்கிளை என் கையில் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கா. உடனே அந்த பாஸ்டம்மா சொன்னாங்களா, என் கையில் காசு இல்லை, ஆனால் ஏசப்பா உன் கையில் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சைக்கிளை தந்துட்டாங்க. அதனால் நீ அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த தம்பி அந்த நாள்லேருந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த சைக்கிளுக்காக ஸ்தோத்திரம், இந்த சைக்கிளை நீங்கள் எனக்கு தருவீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ஸ்தோத்திரம் பண்ண, சின்ன பையன்தான் ஆனாலும் அவன் அந்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க ஊர் பக்கத்தில் வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கும் போது இவங்க அந்த கூட்டத்திற்கு போயிருக்காங்க இந்த ஊழியக்காரி. அப்போ போனோன்னே இவங்களை கூப்பிட்டு இங்கே வாங்க உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கார் டிக்கியை ஓப்பன் பண்ணால் அந்த தம்பி என்ன சைக்கிளை கேட்டானோ அந்த சைக்கிள் அந்த பாஸ்டர் அவனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியாது இந்த தம்பி இந்த சைக்கிள் தான் கேட்டான், இந்த பிராண்டு தான் கேட்டான்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்கிறதில்ல. அவர்களுக்கு கொடுக்குற அந்த வாக்குகளை, அவர்களுக்கு கொடுக்குற அந்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். எப்படி சுதந்திரித்து கொள்ளணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அதை நாம் சுதந்திரித்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறதுனால ஒரு 4 காரியங்களை மாத்திரம் பெண்களாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து பொதுவான காரியங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அன்னாலை போல தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பெண்களாகிய நமக்குள்ளே முதலாவது இருக்க வேண்டிய ஒரு ஸ்பாவம் துதிக்கிற ஒரு ஸ்பாவம். அன்னாலை குறித்து 2வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனை துதிக்கிற ஒரு அன்னாலை நாம் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் தனக்கு கொடுத்ததான அந்த நன்மைக்காக அவள் வெட்கப்படலை. எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பெண்ணாக என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அன்னாலை போல துதிக்கிறவங்களாக இருக்கணும். இன்றைக்கி அநேக நேரத்தில் பெண்களுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாவம் என்னென்னா, டக்குன்னு முறுமுறுத்துருவாங்க, டக்குன்னு குறை சொல்லிடுவாங்க, டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, எதிர்மறையாக என்ன செஞ்சுருவாங்க, பேசிடுவாங்க. ஆனால் அன்னாளுக்குள்ளே இருந்ததான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாவம், இல்லை நல்ல ஒரு ஸ்பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை துதிக்கிறதான ஒரு அன்னாள். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனை துதிக்கிறத, தேவனை ஆராதிக்கிறத அவங்க ஒரு நாள் என்ன செய்யலை, விடலை. அவங்களுக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலைகளும் வருஷந்தோறும் தன் கணவரோடு வந்து தேவாலயத்தில் தேவனை ஆராதனை செய்கிற ஒரு அன்னாளை தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. குழந்தை பெற்ற பிறகும் ஆண்டவரை துதித்தாங்க. குழந்தையை பெற்றெடுக்கிறதற்கு முன்பாக நிந்தையான சூழ்நிலையிலும் அவமானத்திலும் இருக்கும் போதும் தேவனை ஆராதிக்கும்படியாக அவங்க எங்கே தான் வந்தாங்க, ஆலயத்துக்கு தான் வந்தாங்க. அப்போது பெண்களாகிய நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். தேவனை துதிக்கிறதான துதி ஒருவேளை நம்முடைய வாயில் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வரும், நம்முடைய வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வரும், நம்முடைய வாயிலிருந்து முறுப்பான வார்த்தைகள் வரும். ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே சுதாரிக்கணும். அந்த இடத்துல அப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு தேவனை துதிக்கிற ஒரு நாவாய் நம்முடைய நாவை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பெனினால் தன் புருஷனோடு ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்திலேருந்து அவங்க என்ன செய்யலை, துதிக்கலை. அதனால தான் அவங்களுடைய வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் அன்னாலை என்ன செஞ்சிச்சு, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருந்துச்சு. அன்னாளினுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறதான ஒரு வார்த்தையாக இருந்தது. இன்றைக்கும் பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பெனினாலை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளோ, மற்றவர்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளோ, மற்றவர்களை தரைக்குறவாய் பேசுகிறதான வார்த்தைகளோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அன்னாலை போல தேவனை துதிக்கிற துதியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. அல்லேலூயா. நம்ம துதிக்கும் போது தான் அன்னாலை குறித்து நம்ம இன்றைக்கும் பேசுகிறோம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, அன்னாள் பெற்றெடுத்ததான சாமுவேல் சொன்னதான ஒரு வார்த்தையும் ஆண்டவர் தரையில் விடலையா. அல்லேலூயா. நான் நம்புகிறேன் அன்னாளுக்குள்ளே இருந்ததான இந்த துதியின் அபிஷேகம்தான் சாமுவேலுக்குள்ளே அவர் பேசினதான ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட அந்த சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவாராம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை எப்படி கிடைத்தது, அன்னாளிடத்திலிருந்து. அல்லேலூயா. அன்னாலை போல துதிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த காலை நேரத்திலே நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், ப்ரைசிங் உமனாக என்ன செய்யணும், இருக்கணும்.
டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை, முறுமுறுப்பான வார்த்தைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. மீரியாமை குறித்து நம்ம பார்க்குறோம். மீரியாமை என்ன செஞ்சாங்க, செங்கடல் ரெண்டாக பிளந்த உடனே தம்புரு எடுத்துகிட்டு என்ன செஞ்சாங்க, தேவனை துதித்தார்கள், தேவனை ஆராதித்தாங்க. அந்த ஆராதனையின் அபிஷேகம் பெண்களுக்குள்ளே விசேஷமாக என்ன செய்யணும், வரணும். அது இருக்கும்போது தான் குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், காணப்படும். முதலாவதாக பெண்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனை துதிக்கிறதான துதி. துதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது. நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் துதிப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், வீட்டில் பெண்கள் நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ நான் நிறைய நேரம் ஃபோன் பார்த்தேன்னா என் பிள்ளைகளும் நிறைய நேரத்தில் ஃபோன் பார்ப்பாங்க. நான் நிறைய நேரத்தில் பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்தேன்னா அவங்களும் அறியாமல் என்ன செய்வாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் பாட்டு பாடிட்டே இருந்தேன்னா அவங்களும் என்ன செய்வாங்க. ஸோ அந்த பெண்களுக்குள்ளே தான் அந்த காரியம் என்ன செய்யுது, நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்முடைய குடும்பத்தார் என்ன செய்வாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பெண்களாகிய நமக்குள்ளே அந்த துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். வாயில் முறுமுறுப்பான வார்த்தைகள், குறை சொல்கிறது முக்கியமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து பேசுகிறது, புறங்கூறுகிறது என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இது உலகத்து ஜனங்கள், உலகத்தில் இருக்கிறதான பெண்களுக்குள்ளே நிறையா இருக்கும். குறை பேசுறது, அந்த குடும்பத்தை பற்றி பேசுறது, இந்த குடும்பம். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்கு எதிர்மறையாய் துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நாம் அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய வீட்டில் இருக்கிறதான பிள்ளைகள் சாமுவேலாய் மாறுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்கள் பிள்ளைகள்லாம் சாமுவேலாக இருக்கணும்? என் பிள்ளைகள் சொல்லுகிறதான வார்த்தைகளை ஒன்றும் தரையில் ஆண்டவர் விடக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வாக்குகளையும் ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் துதிக்கிறதான துதி வீட்டில் இருக்கிறதான தாய்மார்களுடைய நாவிலே காணப்படணும். அல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் இருக்கணும். நாங்களாம் துதிப்போம், நாங்களாம் அமைதியாக இருப்போம்னு சொல்லக்கூடாது. அதாவது பெண்களோடு இணைந்து ஆண்களும் துதிக்கும் போது அந்த குட்டி பரலோகமாக இந்த வீடு காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ரெண்டாவது, பெண்களாகிய நாம் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பெண்களாகிய நாம் எப்படி இருக்கணும், முதலாவது ப்ரைசிங் உமனாக இருக்கணும், ரெண்டாவது ப்ரேயர்ஃபுல் உமனாக இருக்கணும். ஜெபிக்கிற ஒரு தாயாய் நாம் குடும்பத்தில் இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக என்ன செய்யும், காணப்படும். அதற்கு ஆதாரமாக அன்னாளை குறித்தே நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த வசனம். அன்னாள் என்ன செஞ்சாங்க, தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிற ஒரு நபராய், தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவு அவர்களுக்கு என்ன செஞ்சது, இருந்தது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட யாருக்கு இருந்தது, அன்னாளுக்கு இருந்தது. ரெண்டாவது, அன்னாளுக்குள்ளே இருந்த ஒரு காரியம், அவங்க ஆலயத்தோடு ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, கனெக்டடாக இருந்தாங்க ஆலயத்தோடு. இந்த 2 காரியமும் சாமுவேலை பெற்றெடுக்க அவங்களுக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. அப்போ பெண்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவரோடு இருக்கும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். ரெண்டாவது, திருச்சபையோடு ஒரு கனெக்ஷன் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இந்த அன்னாள் பொருத்தனை பண்ணும்போதுமே என்ன பொருத்தனை பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவங்கள ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சிடறேன். ஸோ அந்த கனெக்டடான லைஃப், சர்ச்சோட ஒரு கனெக்ஷன் என்ன செஞ்சிச்சு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பலிகளை செலுத்துகிறேன், எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காணிக்கை செலுத்துகிறேன். இது அவங்க செய்யலை. அவங்களுடைய ஃபஸ்ட்டு முதல் குழந்தைய ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆலயத்தின் மேல் முக்கியத்துவம் வைத்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மையை ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் அநேக நேரத்தில் நினைக்கலாம், நான் ஒப்பு கொடுத்துட்றேன், ஆனால் அவங்க பெரிய பிள்ளையாக ஆகும்போது அந்த குழந்தைங்க அவங்க ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிறக்கும்போது நான் என் குழந்தைய நான் என்ன செய்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், நிறைய தாய்மார் ஜோம் பண்ணிடுவாங்க. அப்புறம் பயப்படுவாங்க, அந்த பிள்ளை ஒப்பு கொடுக்கலைன்னா, அந்த பிள்ளை ஊழியத்துக்கு வரலைன்னா அவங்களுடைய விருப்பம் தானே, ஊழியத்துக்கு நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அதனால் ஏதாவது பிரச்சனை என் குடும்பத்துக்கு வருமானு பயப்படுவாங்க. பயப்பட வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அவர்களை ஆண்டவர் அவர் சமூகத்தில் கொண்டு வர்றது அவருடைய வேலை. அல்லேலூயா. அன்னாள் கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இதை நான் ஆலயத்துக்கு கொடுப்பேன். ஆலயத்திலே சாமுவேலை நிலை நிறுத்துவது ஆண்டவர், சாமுவேலோடு பேசுவது ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அனுபவங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது ஆண்டவர். நம்மளுடைய பொறுப்பு பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர்றதான்.
அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் அந்த காரியத்தில் நம்ம தவறி விடுறோம். கடந்த நாட்களில் இந்த எஸ்எஃப்சி கேம்ப் நடந்தது. அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா கை தூக்குனாங்க. அப்போது ஒரு பாஸ்டர் அம்மாவோட பொண்ணு வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா, அவங்க எனக்கு முன்னாடி இப்படி கிராஸ் பண்ணாங்க. நான் கூப்பிட்டு சொன்னவங்க, 2வது பொண்ணு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கா பாருங்கன்னு. அப்படியே கடன்னு தண்ணி வந்துருச்சு கண்ணில். அழுதுட்டாங்க அந்த இடத்துட்டே. என்ன இப்படி அழுகுறீங்க அப்படின்ட்டு பேக்லாம் வச்சுட்டு பொறுமையாக வந்து சொன்னாங்க. அந்த குழந்தை பிறக்கும்போது 1.5 கிலோ கம்மியான வெயிட்டு தான். அப்போ அந்த குழந்தைய ஆண்டவர்கிட்ட காமிச்சு, ஆண்டவரே இந்த குழந்தைய நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த குழந்தைக்கு ஜீவனை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நான் இந்த குழந்தைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கி 6th படிப்பான்னு நினைக்கிறேன், 6th 5th படிப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எஸ்எஃப்சி கேம்ப் வரும்போது அவங்க தாயார் எதுவும் சொல்லலை. ஊழியத்திற்காய் ஊழியக்காரர்கள் பேசும்போது அந்த பிள்ளையே ஒப்பு கொடுத்து வந்து அந்த முழு நேர ஊழியத்திற்கு அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு. ஸோ நம்மளுடைய கடமை, பெண்களாகிய நம்முடைய கடமை, ஒரு தகப்பனா அவங்களுடைய கடமை பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வருது, பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. நம்ம அந்த காரியத்தை செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுவார், ஆண்டவர் பேசுவார். ஜூடு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவருக்காக வாழணும், ஊழியத்துக்கு வரணும்னு பேசினா அவன் சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, ஏசப்பா 30 வயசில் தான் ஞானஸ்தானம் எடுத்தார், நானும் அப்போ தான் எடுப்பேன் அப்படின்னு என்ன செய்வான் அடிக்கடி சொல்லுவான். ரொம்ப கவலையாக இருக்கும். நான் சொல்லுவேன், 30 வயசில் எடுத்தார், ஆனால் 3 வருஷம் தான் உயிரோடு இருந்தார். சரி, அதுக்கப்புறம் 3 வருஷம் தான் என்ன செய்ய, சீக்கிரம் எடுத்தினா நிறையா வயசு உயிரோடு வாழலாம், லேட்டாக எடுத்தினா கம்மியாக தான் உயிரோடு வாழ முடியும். அடிக்கடி இந்த காரியத்தை குறித்து பேசுவோம். இந்த எஸ்எஃப்சி கேம்பில் பார்க்குறேன், அவனும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே பவ்யமாக பைபிள்லாம் தூக்கிட்டு அப்படி நடந்து போகிறான். எனக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம வேலை பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர்றது, அவங்கள ஆலயத்தோடு கனெக்டடாக வைப்பது, அவர்களை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வருவது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது நம்முடைய பெற்றோர்களாகிய தாய்கள் தகப்பன்மார்களாகிய நம்மளுடைய கடமை. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலங்கள் வரும்போது அவர்களோடு பேசி அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நான் ஒப்பு கொடுத்துட்டேனே, எப்படிலாம் வருமா வராதா, ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, ஆலயத்தோடு கனெக்டடாக வைக்க வேண்டியது நம்ம வேலை, மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு என்ன செய்யணும், கனெக்டடாக இருக்கணும், நம்மளும் ஆலயத்தோடு கனெக்டடாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய வேலைக்காய் அழைத்து கொள்வார். அல்லேலூயா. இந்த அன்னாள் அப்படி தான் இருந்தாங்க. அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க, தனிப்பட்ட ஒரு உறவு அன்னாளுக்கு ஆண்டவரோடு இருந்தது. அன்னாள் ஆலயத்தில் வந்து ஆலயத்தோடு கனெக்டடாக இருந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணாங்க. தான் பெற்றெடுத்த அந்த முதல் பையனாக ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த மகன் ஆண்டவருக்காக என்ன செஞ்சார், வேலைகளை செய்தார். அவருடைய வாயிலிருந்து வந்ததான அந்த வார்த்தைகளை ஒன்றும் கீழே விழாதபடிக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவரை போல ஒரு தீர்க்கதரிசியை நாம் என்ன செய்ய முடியாது, பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. முதல் ராஜாவை 2வது ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தரணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆண்டவர் நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, 2வது எனக்கும் ஆலயத்திற்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்குது, அந்த காரியத்தில் நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ளும்போது நம்மளுடைய ஜெனரேஷனை ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்கு என்று பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரத்தில் அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவருக்குள்ளே வராமல் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, பிள்ளைகளை கனெக்டடாக என்ன செய்யலை, சர்ச்சோடு என்ன செய்யலை, ஆலயத்தோடு பிள்ளைகள் என்ன செய்யலை, கனெக்டடாகி இல்லை. அவங்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தம் என்ன செய்யலை, இல்லை. அநேக நேரத்தில் லேட்டாக என்ன செய்கிறாங்க. இன்றைக்கி அங்கே கிச்சிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட பிரசங்கமே முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க வந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெற்றோர் என்ன செய்யலை, கற்றுக் கொடுக்கல. பெற்றோர் முன்மாதிரியாக என்ன செய்யலை, ஆலயத்துக்கு நேரமே வந்து அவர்களுக்கு என்ன செய்யலை, கற்றுக் கொடுக்கலை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார்கள் என்று சொன்னால் பிள்ளைங்க ஆரம்பத்திலே என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. இயேசுவை அறியாத ஒரு பிள்ளை, அவங்க குடும்பத்தில் ஆண்டவரை எல்லாம் எதிர்ப்பாக ஆனால் அந்த பிள்ளைங்க பாடல் ஆராதனை வேலையிலே அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிடும், வந்து உட்காந்துரும். அப்போ அந்த ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த உறவு, திருச்சபையோடு இருக்கிறதான அந்த உறவு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதை பெற்றோர்களாகிய நாம், முக்கியமாக பெண்கள், நாம் அதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர்றதற்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவப்படுத்தணும். கிளாஸ் இருக்குது,
இல்லை டியூஷன் இருக்குது, இல்லை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, இல்லை லேட் ஆயிடுச்சு, கிளம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அண்ணால் எந்த ரீசனுமே சொல்லலை. பால் மறந்த உடனே பிள்ளைய கொண்டு போய் அங்கே விட்டா. எத்தனை பேர் விடுவீங்க? ஒரு 3 வயசுன்னு சரி 5 வயசுன்னு வச்சுக்கோ, 5 வயசில் ஆலயத்தில் கொண்டாந்து எத்தனை பேர் விடுவீங்க? அல்லேலூயா. ஆலயத்தின் வேலைக்காக பலிபீடத்தின் வேலைக்காக அண்ணால் கொண்டாந்து என்ன செஞ்சாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்ப்பாங்களாம். அன்றைக்கி மட்டும் ஒரு நல்ல துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனுக்கு வேணால் வீட்டிலேருந்து எதாவது செஞ்சு என்ன செய்யலாம், எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மாவே என்ன செய்வான், ஆலயத்தில் இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை பிள்ளைகளை கொண்டு வர்றது ஒரு பெரிய சவாலாக தான் என்ன செய்யுது. எரிக்ஷாவுக்கு அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, படிக்கணும், ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு என்ன செஞ்சிரு, எத்தனை மணி ஆனால் நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணி 2 மணி வரைக்கும் படிக்கும். ஆனால் காலையில் 7 மணி சர்வீஸ்க்கு அது முதல்ல அங்கே போய் உட்காந்துருக்கும். லூயா. கத்துறத நன்மைகளை எல்லாம் என்ன செய்வார். ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் பண்ணக்கூடாது. நம்மளும் ரீசன் பண்ணக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் ரீசன் பண்ண வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ரீசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதே ரீசனாக நம்முடைய பிள்ளைகளும் சொல்லுவாங்க. நான் அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், ஏப்பா லேட்டாக வர்றீங்க? தூங்கிட்டோம் சிஸ்டர், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வரல. ஏன் வரல? மறந்துட்டோம் சிஸ்டர். இப்படி ஏன்னா பெற்றோர் இந்த ரீசன்லாம் என்ன செஞ்சாங்க, முன்னாடி சொன்னாங்க. இன்றைக்கி பிள்ளைகள் அந்த ரீசன் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய பிள்ளைகள் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாய், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் காணப்படணும். அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்லியிருக்கேன். முதலாவது, பெண்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், துதிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும், காணப்படணும். அல்லேலூயா. துதிக்கிற நாவாய் நம்முடைய நாவு, பெண்களுடைய நாவு என்ன செய்யணும், காணப்படணும். 2வது, ஜெபிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும், காணப்படணும். 3வது ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம், திட்டமிடுகிற பெண்களாய் காணப்படணும். அல்லேலூயா. பிளானிங் உமனாக என்ன செய்யணும், காணப்படணும். ஆண்களும் பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும், ஆன் த ஸ்டேஜ் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் என்ன செய்யணும். அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் நம்ம ஆன் த ஸ்டேஜில் செஞ்சு தான் நமக்கு நிறைய காரியம் அப்படி தான் என்ன செய்யுது, போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முன்னங்கூட்டியே அதை பிளான் பண்ணி நம்ம என்ன செய்யணும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 21, 22. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பித்திருக்கிறதால் தன் வீட்டார் அனைவரிடத்தும் குளிருக்கு பயப்படாள். தன் வீட்டார் அனைவருக்கும் என்ன செய்யலாம், குளிருக்கு, தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு என்ன செய்யலாம், பயப்படாது இருக்கிறார். குளிர்காலம் வரும்போது அவளுக்கு பயம் இல்லை. ஏன்? முன்னாடியே அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சிட்டா, செய்து வச்சுட்டா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, கணவனுமார் இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு போய் தான் என்ன சமைக்கணும், என்ன இருக்குது, தட்டு முட்டைலாம் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. முந்தின நாளே நாளைக்கு காலையில் என்ன டிஃபன் செய்ய போகிறோம், நாளைக்கு மத்தியானம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம முந்தின நாளே என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணி வைக்கணும். இப்போ நான் அந்த காரியத்தை செய்கிறதில்ல. ஆனால் முன்னாடி நான் ஒரு சார்ட் போட்டு வச்சுருப்பேன். திங்கக்கிழமையான இந்த சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்கூலுக்கு கொடுத்துடணும். சில நேரத்தில் பாஸ்ட் அதை பார்த்துட்டு அந்த காய் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க. ஸோ அப்படி ஒரு சார்ட் என்ன செய்யணும், திங்கக்கிழமைனா இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இந்த காரியத்தை செய்யணும். முன்னாடியே ப்ரீ பிளான் என்ன செய்யணும், பண்ணி வைக்கணும். ப்ரீ பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எந்த ஒரு காலதாமதங்கள் ஏற்படாது, லேட் ஆகாது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன செய்யாது, காலையில் எழுந்திரிச்சு முந்தானேத்து கூட பாப்பாட்ட சொன்னேன், நீ இப்போ எல்லா வேலைகளும் அவர்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். ஒரு ஆள் இந்த வேலை செய்யணும், ஒரு ஆள் இந்த 2 பேர் தான் இருக்கிறனால பிரித்து கொடுத்துருவோம். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வந்து பாத்திரம் விளக்குனாலும் அன்றைக்கி காலையில் டிஃபன் கிடையாது. ஏன்னா பாத்திரம் விளக்குன பிறகு தான் என்ன செய்ய முடியும். அப்போ நீ நைட்டே நீ பாத்திரம் விளக்கி வச்சுட்டீங்கன்னா காலையில் நான் எழுந்து வரும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிச்சன் நீட்டாக இருக்கும், என்னால் டிஃபன் செய்யணும். நான் போய் எல்லாத்தையும் கழுவி என்ன செய்ய முடியாது. இது லீவ் நாட்கள், நீங்கள் தான் என்ன செய்யணும். ஏன்னா அதிகமாக என்னால் நிற்க முடியாது அப்படின்றதுனால இந்த சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரீ பிளான் பண்ணோம். நமக்கு காலையில் டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் காலையில் என்ன டிஃபன் செய்ய போகிறோம், அந்த பொருள்லாம் இருக்கா. காலையில் என்ன செய்யக்கூடாது, சப்பாத்தி மாவுக்கு காலையில் கடையில் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. ஏன்னா காலையில் தான் கூட்டமே கடையில் இருக்கும். எல்லோரும் காலையில் தான் என்ன செய்வாங்க, பால் வாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க. நம்ம முன்னாடி அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டோன்னா நம்ம போய் அந்த கூட்டத்தில் நிற்க வேண்டியது இருக்காது, நமக்கு டைமும் என்ன செய்யாது,
வேஸ்ட் ஆகாது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முன்னாடியே பிளான் பண்ணணும். முன்னாடியே நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரதுக்கு முன்னாடி சனிக்கிழமை நம்ம என்ன செய்யணும்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னா என்ன செய்யாது? லேட்டாக தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? சர்ச்சுக்கு வர முடியும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரணும்னா முன்கூட்டியே நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் நாளைக்கு ஆராதனைக்கு போகிறேன், எனக்கு ஏற்ற வார்த்தையை தாங்க, என்னோடு நீங்கள் பேசுங்க. காலையில் நாங்கள் சீக்கிரமாக போகும்போது எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது. முந்தின நாளே நம்ம ஆயத்தமாகணும். உடைகளை எடுத்து வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு ஆலயத்துக்கு போகணும், நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாக இருங்க. முந்தின நாளே காணிக்கையை பிள்ளைங்க கையில் என்ன செய்யணும்? காணிக்கையில் பிரச்சனை இருக்குது, கொடுத்துட்டோம்னா போய் என்ன செஞ்சிடறாங்க. அதனால் அதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு பிரிச்சுட்டு இருப்போம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வர வழியிலே என்ன செய்வாங்க? சில்லறை மாற்றி என்ன செய்வாங்க? அது பிள்ளைகள் கையில் அந்த நேரத்துக்குள்ள வந்து இங்கிட்டு ஒரு ஆள் ஓடுறது, இங்கிட்டு ஒரு ஆள் ஓடுறது, அப்படி இல்லாமல் பிள்ளைகள் கையில் என்ன செஞ்சணும்? கொடுத்து வைக்கணும். இந்த காரியத்தெல்லாம் நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். ஏன்னா நான் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறேன். ரீசன் என்ன? அது நம்மளுடைய மைண்ட் செட்டில் என்ன செஞ்சணும்? காலையில் 10 மணிக்கு எனக்கு ஆராதனை, அதுக்கு முன்னாடி இந்த காரியம்லாம் சரியாக நடக்கணும், நான் 10 மணிக்கு ஆராதனைக்கு வரணும்னா முன்னக்கூட்டியே நம்ம இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்யணும்? செய்து வைக்கணும். எதெல்லாம் செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய மைண்ட் செட்டை நாளைக்கு ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்றத என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். 2வது நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். 3வது நம்மளுக்குடைய உடைமைகளை நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது அன்றைக்கு ஒரு திருப்தியாக அல்லது எல்லாம் நிறைவாய் செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? எந்த ஒரு பரபரப்பு இருக்காது, எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, எதையும் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. நம்ம இந்த அவசரத்தில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் பைபிளை வீட்டில் விட்டு வந்துடுவோம், சில நேரத்தில் டைரி வீட்டில் பெண்ணை விட்டுட்டு வந்துடுவோம். இங்கே வந்துட்டு பாஸ்டர் குறிப்பேடுனா பெண் இருக்காது. ஏன் அப்படின்னா ப்ரீ பிளான் என்ன செய்யலை? இல்லை. இப்போ நம்ம முன்னாடியே இன்றைக்கி ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? பைபிள், பேனா. நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன், நம்ம சர்ச்சில் ஏன் யாரும் டைரி எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ரீசன் என்ன? காலையில் கிளம்புறோம், முன்னங்கூட்டி என்ன செய்யலை? கிளம்பல. இல்லை அதுக்குன்னு ஒரு பேகு, இல்லை அதுக்குன்னு ஒரு சரி பைபிள் எடுத்தால் ஒரு டைரி எடுத்துகிட்டு போகணும், பேனா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த இது என்ன செய்யலை. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும். நான் ஆராதனைக்கு போகிறேன், இந்த காரியத்தெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். இது ஆராதனை கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் முன்னாடியே என்ன செய்யணும்? அந்த நேரத்தில், கிளம்புற நேரத்தில், இல்லை ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் தான் ஷூ, சாக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்குது. யூனிஃபார்ம் எங்கே வச்சோம்? டை எங்கே வச்சோம்? பெல்ட்டு எங்கே வச்சோம்? துவைச்சோமா துவைக்கலையா? இந்த ஒரு 6 மாத காலம் அது எங்கள் வீட்டில் நிறையா நடந்தது. ஏன்னா அந்த வேலைக்கு என்னால் அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாததுனால காலையில் பார்த்தா யூனிஃபார்மே இருக்காது. ஏன்னா எல்லாம் மறந்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை வாஷ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? காலையில் தான் எழுந்திரிச்சு வேகமாக யூனிஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. பார்த்தா அது வாஷிங் மிஷினில் இருக்கும். லூயா. நல்ல ஆண்டவர் கிருபையில் எல்லாத்துக்கும் 2 செட்டு இருந்தனால நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ கற்றுக்கொண்டாங்க. வெள்ளிக்கிழமையானா அவங்கவுங்க துணி அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? வெள்ளிக்கிழமையானா நான் துவைக்கணும், நீ துவைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஸோ அந்த முன்னாடியே பிளான் பண்ணணும். ஏன்னா நம்மளால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியாது? ஆராதனைக்கு வந்துடுவோம், மாலை நேரத்தில் ஊழியத்துக்கு போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் வாஷ் பண்ணணும்னா வாய்ப்பே கிடையாது. அப்போ வெள்ளிக்கிழமை ஈவினிங், சனிக்கிழமை ஃபுல்லாக உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் என்ன செய்யணும்? பிள்ளைகள் வாஷ் பண்ணுறதுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். 2 வாரம் வாஷ் பண்ணலைன்னா 3வது வாரம் அவங்களே வாஷ் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. இது என்னுடைய அனுபவம். உங்களை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவங்கள் ஒரு வேளை என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஸோ பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கற்றுக்கணும். 3வது படிக்கிற காரியம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன செய்யக்கூடாது? புக் எடுத்து அன்னன்னைக்குரிய பாடங்களை அன்னன்னைக்கு என்ன செய்யணும்? படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் அதில் நிறைய என்ன செஞ்சிடும்? தவறிடும். நீ எழுதணும், இந்த காரியங்கள் நீ படிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை நீ வீட்டில் வந்து என்ன செய்யணும்? படிக்கணும் அப்படின்ற அந்த காரியங்களை நாம் ப்ரீ பிளான் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வர்றதற்கும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கலப்புறதுக்கும் வீட்டு காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நம்ம ப்ரீ பிளான்டாக எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும்? செய்ய நம்ம பழகணும். 3வது நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? அதை
கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. பெண்களுக்கும் அதாவது தாய்மார்களுக்கும் தகப்பன்மாருக்கும் நான் சொல்கிற காரியம் அதுதான். தாய்மார்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆள் எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால் நீங்களும் இணைந்து செய்யும்போது அந்த குடும்பம் நன்றாக என்ன செய்யும், கட்டப்படும். 4வது ப்ரீச்சிங் உமன். எப்படிப்பட்ட ஒரு தாயாக என்ன செய்யணும் இருக்கணும்னா, போதிக்கிற ஒரு தாயாக இருக்கணும், அல்லது கற்றுக் கொடுக்குற ஒரு தாயாக என்ன செய்யணும். நான் இது வரைக்கும் 4 P சொன்னேன். ஃபஸ்ட்டு ப்ரைசிங் காட், 2வது ப்ரேயிங் காட், 3வது பிளானிங் உமன், 4வது ப்ரீச்சிங் உமன். அல்லேலூயா. இந்த 31வது அதிகாரத்தை நம்ம நிறைய தடவை வாசிக்கிறோம். ஆனால் முதல் வசனத்திலே அழகாக போட்டிருக்கு, லேமுவேலுக்கு தன் தாய் அவனுக்கு போதித்து உபதேசித்ததாவது. அல்லேலூயா. அந்த மகனுக்கு தன் தாய் உபதேசித்து சொன்னதான அந்த வார்த்தைகள் தான் இந்த 31வது அதிகாரத்தில் இருக்கிறதான பெண்களுடைய ஸ்பாவம். நம்முடைய பெற்றோர்கள் அல்லது தாய்மார்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க எப்படிப்பட்ட அதாவது இதில் வந்து நீ எப்படிப்பட்ட பெண்ணை நீ மனைவியாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. 2வது நீ வந்து என்ன செய்ய, உன் பலத்தை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு அவங்க தன்னுடைய மகனுக்கு அந்த இடத்துல ஆலோசனை சொல்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஸோ பெண்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அவங்கள நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங்காக எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம அவர்களை என்ன செய்யக்கூடாது, கூட்டிகிட்டு போகக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டீஸும் நமக்கு என்ன செய்யும் தெரியும். அவர்களுடைய ஸ்பாவங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றதும் நமக்கு என்ன செய்யும். நம்மை போல் நல்ல கவுன்சிலர் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பாசத்தின் மிகுதியில் வேறு காரியங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம சரியாய் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், நடத்தணும். அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளில் அவர்களை என்ன செய்யணும். அப்போ அவங்க முதிர் வயதிலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, விடாதிருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் அவங்களை நடத்த வேண்டிய வழியில் நம்ம அவர்களை நடத்தாமல் முதிர் வயதானதுக்கு அப்புறம் எனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிள்ளையாக போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல அழகா அந்த மகன் லேமுவேலுக்கு தன் தாய் வசனித்து சொன்னதான வார்த்தைகள், போதித்ததான வார்த்தைகள். போதனை செய்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? போதிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட ஓகே. போதிக்கிறதுனா இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க. கற்றுக் கொடுக்குறேன்னா அவங்கள செய்ய வைக்கிறது. இப்போ நான் அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டுருக்கிறேன். அடுத்த முறை நான் பிரசங்கம் பண்ண வரதுக்குள்ளே நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் அன்னாலை குறித்து தான் பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும், அவர்களே அதை செய்யும்படியாய் கற்றுக் கொடுக்கணும். வெறும் நீ இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. சமைச்சிருப்பா, சோறு வச்சிருப்பா, துணி துவைச்சிருப்பா, படிச்சிருப்பா, ஜபம் பண்ணுப்பா, பைபிள் படிப்பா, இது போதனை. அவர்களோடு உட்கார்ந்து வா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், வா நம்ம 2 பேரும் பைபிள் படிப்போம், இன்றைக்கி நீ படித்த இந்த வேதத்தில் நீ என்ன கற்றுக்கொண்ட, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களோடு அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களோடு உட்கார்ந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. சரியான நேரத்திற்கு ஆலயத்துக்கு போயிடணும் சரியா அப்படின்ட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டோம்னா அது போதனை. சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகணுன்னு அவங்கள கையோடு சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வரோம் பார்த்தீங்களா, அது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அல்லேலூயா. நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாதன்னு ஈஸியாக நம்மளால் போதிக்க முடியும். ஆனால் கற்றுக் கொடுப்பது நாம் அவர்களோடு இணைந்து பயணிப்பது. அந்த காரியத்தை பெண்கள் ஆகிய நாம் செய்யணும், தகப்பன்மார்களாகிய நீங்கள் செய்யணும், தாய்மார்களாகிய நாங்களும் செய்யணும், தகப்பன்மார்களாகிய நீங்களும் செய்யணும். அல்லேலூயா. இப்போ ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், கோச் வந்து வெளியில் நின்று பால் எப்படி போடு, அப்படி போடு, இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கோச் இறங்கி என்ன செய்யணும், இப்படி தான் போடணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி தானே விளையாட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோச்சிங் கொடுக்குறவங்க அவங்க என்ன செய்வாங்க, இறங்கி விளையாட்டு காமிப்பாங்க, விளையாடி காமிப்பாங்க. இப்படிலாம் நீ விளையாடினா உன்னால் என்ன செய்ய முடியும், வின் பண்ண முடியும். நீ இறங்கி என்ன செய்வாங்க, அவங்க தான் நல்ல கோச்.
சில பேர் இப்படி போட்டிருக்கலாமே அப்படி போட்டிருக்கலாம், அவங்க ஆடியன்ஸ். அவங்க யார்? ஆடியன்ஸ். அவங்க கோச் கிடையாது. ஏன்னா நம்ம இணைந்து அவர்களோடு பயணிக்கணும். ஒரு பிள்ளை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பிள்ளை ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னால், அவர்களோடு இணைந்து நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளை இந்த சமுதாயத்திலே ஒரு தலை சிறந்த ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாய் வாழும். அல்லேலூயா. 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது என்னுடைய அனுபவம் இல்லை, நானும் இதை இப்போ என்ன செய்கிறேன்? ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நானும் இதை செய்கிறதுக்கு நான் தேர்ச்சி பெற்றுட்டேன், நான் எல்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த காரியத்தை என்ன செய்யலை. இதில் ஒரு சில குறைகள் என்னிடத்தில் என்ன செய்யுது? காணப்படுது. ஸோ நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே ஃபஸ்ட். ஏன்னா நம்முடைய வேத புஸ்தகம் இல்லை நம்மளுடைய ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போலவர், அங்கிட்டும் வெட்டும் இங்கிட்டும் வெட்டும். அல்லேலூயா. அதனால் இது பிரசங்கம் எடுக்கும்போதே, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் இந்த கரெக்டாக 4 அந்த வார்த்தைகளும் சரியாக வந்து அமைந்தது. அப்போது ஆண்டவர் இந்த காரியம்லாம் என்கிட்ட இல்லை, இதை எப்படி நான் பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய யோசித்தேன். அப்போது இந்த காரியத்தை நம் திருச்சபையாக இணைந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? திருச்சபையாக இணைந்து நல்ல துதிக்கிற ஒரு திருச்சபையாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்ம துதிக்கணும், அவர்களை துதிக்கிறதற்கு நாம் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்கணும். 2வது, ஜெபிக்கிற தாய்மார்களாய், ஜெபிக்கிற தகப்பன்மாராய் நாம் என்ன செய்யணும்? காணப்படும். தீமோத்தேயுவில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளே இருந்த விசுவாசம், உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளே இருந்த விசுவாசம் உனக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு அந்த இடத்துல எடுத்து வாசிங்களேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய ஊழியக்காரர் பார்த்து சொல்லணும், உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்த அந்த ஜப கிருபை, உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்த அந்த ப்ரைசிங் ஸ்பிரிட், அந்த உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்த ப்ரீ பிளானிங் ஸ்பிரிட், உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்த அந்த நல்ல சுபாவங்கள் உன் தாய்க்குள்ளே இருந்தது, அது உனக்குள்ளே வரணும்னு நான் என்ன செய்கிறேன்? எப்படி முடிக்கிறாரு? நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நம்ம பேரை போட்டு பாருங்களேன், சொல்ல முடியுமா இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி? கணவன்மாரோ இல்லை ஊழியக்காரர்களோ நம்மை குறித்து, உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் போதகரோ உங்களை குறித்து சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இன்றைக்கி அந்த காரியத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே நம்முடைய எதிர்கால சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாய் மாறும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எதிர்பார்க்காத விளைவுகளை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா இன்றைக்கி ஃபேஷன், ஒரு என்ன சொல்கிறது, கவர்ந்து இழுக்கிறதான ஒரு சமுதாயத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? புதிய தொழில்நுட்பங்கள் அவர்களை ஈஸியாக என்ன செஞ்சிருது? அட்ராக்ட் பண்ணிடுது. நீங்கள் அந்த காலத்துக்காரவங்க, உங்களுக்கு என்ன, நாங்களாம் ஜென்சி கிட்ஸ், நாங்களாம் ஜென்சி கிட்ஸ், நீங்களாம் யார்? ஏதோ கிட்ஸ். நாங்களாம் கிரைஸ்ட் கிட்ஸ். அல்லேலூயா. இனிமேல் வர பிள்ளைகள்கிட்ட அதை தான் சொல்லணும், நீங்கள் ஜென்சி கிட்ஸாக இருங்க, நாங்களாம் கிரைஸ்ட் கிட்ஸாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். நம்முடைய பிள்ளைகளை ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், ஆல்ஃபா கிட்ஸாக இருக்கட்டும், பீட்டா கிட்ஸாக இருக்கட்டும், எந்த கிட்ஸாக இருந்தாலும் அவர்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற்றக்கூடிய அந்த உத்தரவாதத்தை பெண்களும் தாய்மார்களும் தகப்பன்மார் கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாய் அட்லீஸ்ட் இந்த நாள் நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த 4 காரியத்தை செய்வோம். துதிக்கிறவர்களாக இருப்போம், ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், முன்னங்கூட்டிய ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருப்போம். 4வது, போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல கற்றுக் கொடுக்கிறவர்களாயும் நாம் காணப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய எதிர்கால சந்ததியை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக பயன்படுத்துவார். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு நம்ம பேசின இப்போ காரியங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு வேளை நம்ம குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், ஒரு சில காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நம்ம
முன்னாடி நம்ம செஞ்சுட்டு இருந்திருப்போம், இப்போ நம்ம செய்யாமல் இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வருங்கால சந்ததிக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நபர்களாய், குடும்ப தலைவர்களாய் அல்லது தாய் தகப்பனாய் ஆண்டவர் நம்மை நிறுத்துவாராக. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். கற்றுக் கொடுக்கிறதான நாங்கள், போதிக்கிறதான நாங்கள் ஆகாதவர்களாய் போய் விடாதபடிக்கு நாங்கள் எதை சொல்கிறோமோ, எங்கள் பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்க சொல்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஆராதிக்க சொல்கிறோம், எங்கள் ஆலயத்துக்கு சீக்கிரமாக வாங்க சொல்கிறோம், முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைவுபட்டதாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் தயவாய் இந்த காலை நேரத்தில் மன்னித்து ஆண்டவரே, பெண்களாகிய எங்களுக்குள்ளே, தகப்பன்மாராகிய ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நீர் இந்த நல்ல ஸ்பாவங்களை தருவீராக, துதிக்கிற ஒரு ஸ்பாவத்தை தருவீராக, துதியின் ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவீராக, துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாங்க. தனிப்பட்ட முறையிலே தேவனோடு வந்து ஆண்டவரே அப்பா எங்கள் நேரத்தை செலவு பண்ணக்கூடிய கிருபையை தாங்க. ஆமென். ஆண்டவரே, உங்க மேலே வைக்கிறதான விசுவாசம் எங்கள் ஜெபத்திலே குறைந்து போயிடக்கூடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து வாழ்கிறதான ஒரு அனுபவம் ஆண்டவரே, அன்னாளுக்குள்ளாய் காணப்பட்டதான அதே விசுவாசம், அன்னாளுக்குள்ளாய் காணப்பட்டதான அதே ஜெப கிருபை ஆண்டவரே, அன்னாளுக்குள்ளாய் காணப்பட்டதான ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே பிள்ளைகளை விடுகிறதான அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, நல்ல ஜெப ஆவியை தாங்க, துதியின் அபிஷேகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆமென். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் தவறி போய் விடக்கூடாது. வெறுமனே பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் காணப்படாதபடிக்கு அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வருங்கால சந்ததி ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புமா எழுப்பாதா என்கிறதான கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே எங்கள் பிள்ளைகள் தேவனுக்காய் பிரகாசிப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியாய் காணப்பட ஆண்டவரே எங்களை உம்முடைய திரு கரத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் பேச்சு, எங்கள் நடக்கை, எங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் பின்பற்றக்கூடியதா இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் பின்பற்றக்கூடியதா இருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே. அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் ஆமென் ஆண்டவரே நீயோ விலையேற பெற்றவள் என்று ஆண்டவரே எங்கள் குடும்பத்தார் சொல்லணுமே. ஆமென். அவர்களுக்குள்ளே நீ சிறந்தவள் என்று குடும்பத்தார் சொல்லணுமே. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துவீராக. ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக ஆண்டவரே முன்மாதிரியாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி அந்த காரியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா, கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்தக்கூடிய கிருபையை தாங்க. நான் சொன்ன என் பையன் கேட்க மாட்டான், நான் சொன்ன என் பிள்ளை கேட்க மாட்டாதுன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் அப்படியே விட்டு போயிடக்கூடாது. ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு ஆண்டவரை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவர்களை நடத்த வேண்டிய விதத்திலே நாங்கள் அவர்களை நடத்தணும். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஆமென். ஆண்டவரே ஏசப்பா, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆமென் எல்லா ஆண்களும் பெண்களுக்கு நேராக கொஞ்சம் கையை அப்படியே உயர்த்தி, ஒருவேளை உங்கள் மனைவி வரலன்னா வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்கள் வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மனைவிமார் இங்கே வந்திருப்பாங்கன்னு சொன்னால் கணவன்மார் அவர்களுக்கு நேராக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில ஆசீர்வாதங்களை இந்த காலை நேரத்திலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் மேல் வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் கர்ப்ப
கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில பெரிதாய் காணப்படும். ஆமென். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சஞ்சலமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் காணப்படும். ஆமென். அவர்களுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்படுகிற அந்த சந்தோஷத்தை கர்த்தர் இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கர்த்தர் பரிபூரணமாய் தருவீராக. ஆமென். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரே பரிபூரணம் அடைய செய்யுங்க. எந்தெந்த காரியத்தெல்லாம் குறைவுபட்டு போயிருக்கிறார்களோ அந்த காரியங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே மாற்றி ஒரு நிறைவுக்கு நேராய் பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில் ஆண்டவரே அப்பா, மனதளவில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எல்லா காரியங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் உனக்காய் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு அப்படியே நிறைவேறுவதாக. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க கிருபை தாங்கப்பா, திருப்தி அடைய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சஞ்சலங்களை மாற்றி போடுங்க, தவிப்பை மாற்றி போடுங்க, கண்ணீரை மாற்றி போடுங்க, துக்கத்தை மாற்றி போடுங்க. மன மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நிரப்புவீராக. நித்திய மகிழ்ச்சியை அவர்களுக்கு தருவீராக. கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே தெபோராலே போல ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே பா ஸ்தோத்திர ஆண்டவரே தேவனுக்காய் பராக்கிரமமான காரியங்களை செய்ய அநேக பாராக்குகளை உருவாக்கக்கூடிய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவீராக. அப்படிப்பட்டதான உன்னத அபிஷேகத்தை எங்கள் திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு தாய்மார்களுக்கு கர்த்தர் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், பலவீனப்படுத்துகிற காரியம், அவர்களை சோர்வடைய செய்கிற காரியம் ஒன்றும் வரக்கூடாது. எல்லா கால சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா உங்க மேல வைக்கிறதான அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையணும், ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையணும். ஜப வாழ்க்கை இந்த வருஷத்துல விருத்தி அடையணும். வேத அறிவு இந்த ஆண்டவரே வருஷத்துல விருத்தி அடையணும். உங்க மேல வைக்கிறதான விசுவாசம் இந்த வருஷத்துல விருத்தி அடையணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த வருஷத்துல விருத்தி அடையணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான கீழ்ப்படிதல் இந்த வருஷத்துல விருத்தி அடையணும். ஆண்டவருக்காய் ஆண்டவரை செயல்படுகிற காரியம், ஊழியம் எல்லாவற்றிலும் ஒரு விருத்தியை இந்த வருஷத்துல ஒவ்வொரு தாய்மார்களுக்கு கர்த்தனை தந்து நடத்துவீராக. குறைவுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஆண்டவரே சோர்வான நிலை மாறட்டும். எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட்ஸை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடைந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கர்த்தனை தந்து நடத்துவீராக. ஆமென். விசேஷித்த கிருபையினால நிரப்புங்கப்பா, விசேஷித்த கிருபையினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா சொல்லக்கூடிய கிருபைகளை தாங்க. கனிகளிலே பெருக கிருபை தாங்க, வரங்களிலே பெருக கிருபை தாங்க. ஆண்டவரே ஒரு நாளும் நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே அந்த ஸ்தானத்திலே நின்று என் தேவனுடைய ஆண்டவரே இருதயத்திற்கு ஏற்ற காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவரே செயல்படுகிற தாய்மார்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆமென். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படியே ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிங்க. திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க போற நல்ல தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல 2 கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படியே நிறைவாய் ஆசீர்வதித்து பயன்படுத்த போற கிருபைக்காய் நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா
ஆமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டதான இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி நல்ல ஒரு எதிர்கால சந்ததியை நாங்கள் உருவாக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நம்பி எங்களுக்கு கொடுத்ததான இந்த பொறுப்பை நிறைவேற்றி முடித்து உம்முடைய சமூகத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபைக்குள்ளா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்ததான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் உம்முடைய நிறைவான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக ஆலோசனைகளை தாங்க, தெய்வீக பாதுகாப்பை தாங்க, தெய்வீக திட்டங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் எங்கள் திருச்சபைக்கு கர்த்தர் நீர் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை கர்த்தர் பெருக செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரத்திற்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.